நீங்களும் இந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 75400150க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். எஸ் பியூட்டிஃபுல். அவ்வளோதான், நம்ம லாக் ஆகிட்டோம். சூப்பராக போய்டும். இனிமேல்ட்டு தைரியமாக ட்ரையல் பண்ணலாம். $385 385 சப்போர்ட். 385 கிரீன் ஆகிடும். உஷாராக இருங்க. என்எஃப் வெளியே வந்துருங்க. 51.7 and 30 points Prakash. So Selvakumar 98,478. 1 lakhக்கு ஒரு 600 ரூபாய் கம்மி ஆகிக்குது. 25 பாயிண்ட் வேதா, 15 பாயிண்ட்ஸ் வசி, 53 முருகன், 20 பாயிண்ட்ஸ் கிஷோர், 50 பாயிண்ட்ஸ் சுப்பு, 52 பாயிண்ட்ஸ் திவ்யா, 32 பாயிண்ட்ஸ் சந்தோஷ், 30 பாயிண்ட்ஸ் கணபதி, 25 விஜயகுமார், 49 ரச்சனா. நல்லா தான் இருக்கு. 86 பாயிண்ட்ஸ் போதும். வெயிட் பண்ணலாம். புட் சைடு மட்டும்தான் வியூ. புட் சைடு சூப்பராக இருக்குது. இப்போ கன்ஃபர்மேஷன். எஸ், புட் சைடு வந்துடுச்சு. புட் சைடு என்ட்ரி போடுங்க. சரி, விக் மேலே தெரிஞ்சிச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடணும். உடனே வெளியே வந்துடணும். இல்லை சைட் பண்ணலாம். ஏன்னா அது டார்கெட்டு 495 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 96 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸ்பாட்டில் வைக்கிறேன் பாருங்கள் டார்கெட். இது டார்கெட் 1 496. இதை உடச்சுன்னு போச்சுன்னா அங்கே போய் டிசைட் பண்ணலாம். இது உடச்சுன்னு போச்சுன்னா அங்கே போய் டிசைட் பண்ணலாம். இது உடச்சுன்னு போச்சுன்னா டார்கெட் கண்டினியூ பண்ணுங்க. லைட்டாக சப்போர்ட் எடுக்குது. உடைச்சிடும். அந்த வாட்டி உடைக்கும். எஸ், பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணலாம். மிஸ் பண்ணுற போறீங்க. புட் சைடு இருக்கணும். இப்போ 51 பாயிண்ட்ஸ். ட்ரையல் பண்ணலாம். இப்போ சி 496க்கு கீழே இருக்கிற வரைக்கும் தைரியமாக இருக்கலாம். இது டார்கெட். அடுத்த டார்கெட் ஸ்பாட்டில் இருக்குது பாருங்க. ஸ்பாட்டில் அடுத்த டார்கெட். இது ரொம்ப டஃப்பான மார்க்கெட்டு. பட் ஸ்டில் வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில். 50 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் நீங்கள் ஒரு 10-20 எடுத்துருக்கலாம். ட்ரையல் பண்ணலாம். நல்லா தான் இருக்கு. சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் தான். மேலே போயிடும் புட் சைடு. புட் சைடு போயிடும். கிரீன் ஆயிட்டு. சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் தான். புட் சைடு ட்ரையல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரிட்ரேஸ் ஆயிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொல்றேன் உங்களுக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அந்த எட்ஜில் தான் இருக்குது. மேலே போட்டோம். நான் சொல்கிறேன் ஸ்டாப் லாஸ் இன்னும் மேலே போட்டோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். எஸ், பியூட்டிஃபுல். அவ்வளோதான், நம்ம லாக் ஆகிட்டோம். சூப்பராக போய்டும். இனிமேல்ட்டு தைரியமாக ட்ரையல் பண்ணலாம். $385 சப்போர்ட். 385 கிரீன் ஆகிடும். உஷாராக இருங்க. என்எஃப் வெளியே வந்துருங்க. 86 பாயிண்ட்ஸ் போதும். இங்கேருந்து ஒரு கிரீன் கேண்டல் வரணும்.
86 பாயிண்ட்ஸ் போதும். இங்கேருந்து க்ரீன் கேண்டல் ஒன்று வரும், உஷாரா இருங்க. அடுத்த கேண்டல் க்ரீனாக மாறும், ஸ்பாட்டில் உஷாராக இருங்க. ஸோ 86 பாயிண்ட்ஸில் புட் சைடு வெயிட் பண்ணி அடிச்சிருக்கோம். இப்போ யாரும் ட்ரேடில் இருக்க வேணாம், அடுத்த கேண்டல் க்ரீனாக மாறும். ஸோ how was the trade? எப்படி இருந்துச்சு புட் சைட் ட்ரேடா? ஸோ கொஞ்ச நேரம் கொடுங்க, திருப்பி இது ரிட்ரேஸ்மெண்ட் தான். இது காலையிலேருந்து வெயிட் பண்ணோம், புட் சைடுக்கே தான் பார்த்தோம். ஒரே ஒரு கால் சைடு கூட நம்ம போகல. பட் மார்க்கெட் வாஸ் ரெடி டு கோ. பாயிண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம் யார் மேக்ஸிமம் இன்னைக்குன்னு. 25 பாயிண்ட்ஸ் வேதா, 15 பாயிண்ட்ஸ். Entry at 782, 829, 98,478 Selvakumar. Profit 98,478. Wonderful. 25 points Veda, 15 points Vasi, 53 points Murugan, 20 points Kishore, 50 points Bala, 52 points Divya, 32 points Santosh, 30 points Ganapati, 25 points Vijay Kumar, 49 Rachna. நிறைய பேர் வரல. ப்ராப்பராக இருக்கு வருங்க. புட் சைடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம அடிச்சிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். இந்த இடத்துல எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க நம்ம ஏன் கால் சைடு போகலன்னு. இங்கேயும் யோசிச்சிருப்பீங்க ஏன் கால் சைடு போகலன்னு. பட் இந்த இடத்துல யாருன்னா யோசிச்சிருப்பீங்களா இவ்வளோ பெரிய ட்ராப் ஆகிட்டு கால் சைடு போகுது, கேப் ஃபில்லிங்க்கு போகுதுன்னு. பட் வி வென்ட் புட் சைடு. ஸோ 51 பாயிண்ட்ஸ் சரவணன், 30 பாயிண்ட்ஸ் பிரகாஷ். ஸோ செல்வகுமார் 98,478. 1 லேக்குக்கு ஒரு 600 ரூபா கம்மி ஆகிக்குது. 25 பாயிண்ட் வேதா, 15 பாயிண்ட்ஸ் வசி, 53 முருகன், 20 பாயிண்ட்ஸ் கிஷோர், 50 பாயிண்ட்ஸ் சுப்பு, 52 பாயிண்ட்ஸ் திவ்யா, 32 பாயிண்ட்ஸ் சந்தோஷ், 30 பாயிண்ட்ஸ் கணபதி, 25 விஜயகுமார், 49 ரச்சனா. நல்லா தான் இருக்கு. ஈஸியா இருக்குதா எடுக்கிறதுக்கு, இல்லை எதனா டிஃபிகல்ட்டி இருக்கா? ஈஸியா இருக்கா? தம்ஸ்அப் போடுங்க. ட்ரேடு சொல்லும் போது உங்களால ஹோல்டு பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்குதா தைரியமா? ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் நான் அக்ரெஷனாக போகணுன்றதுக்கு, ஏன்னா அது இது மிஸ் ஆகிடுது. யாருன்னா பிகினர் இருந்தால் இதை வாட்ச் பண்ணுங்க, அவங்க தம்ஸ்அப் போடுறத. அவங்களால ஈஸியாக எடுக்க முடியுது, உங்களால் முடியலன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் விஷயம். காசு பண்ணணும்னு மைண்ட் செட் வந்துச்சுன்னா, நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணிட்டு நேராக மறுநாள் காலையில் வந்து ட்ரேட் பண்ணுவேன்னா அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த விஷயமும் காலையில் 1 ஹவரில் முடிச்சுட்டு வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்து ட்ரேட் பண்ணுற விஷயம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். 1 ஹவரில் உங்கள் மந்த்லி சேலரியை கணக்கு போடுங்க. ஒரு டேக்கு இவ்வளோ சேலரி, 30 டேஸில் இவ்வளோ சேலரினா 1 ஹவரில் உங்களுக்கு வந்த காசு உங்கள் சேலரியை கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஹவ் இஸ் த செஷன்? ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணணும். மார்க்கெட்டு தான் சுப்ரீம். கால் சைட் தான் போவோம், புட் சைட் தான் போவோம்னு உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே ஒழிய அது இப்படி தான் போகணும்னு நம்ம நினச்சிட்டு அந்த பக்கமே வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிறதும் மார்க்கெட் நினைக்கிறதும் ஒன்றா இருந்தால் தான் ட்ரேடாக மாறும். சரி, யூடியூப் கொஞ்சம் போயிட்டு லைக் போடுங்க போனீங்கன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் அந்த பக்கம் போகிறதே இல்லை. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ தே வாட்ச் இட். சும்மா ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. கமெண்ட் எதனா போட்டு விடுங்க. ஏன்னா அதில் இருக்கிறதே அது காலியாக இருக்குது. ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரில. அது அமைதியாக இருக்குது. தேவையில்லாத ஆளுங்க தான் உள்ளே வந்து நோண்டின்னுறாங்க. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆனால் இமீடியட்டாக நல்ல ஒரு டைரெக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும் அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.